பண்டி அண்ணா, இது வாட்டர் பலூன் பம்பு தானேண்ணா? இதை வச்சு இன்னைக்கு நம்ம ஜாலியா விளையாட போறோமா? ஆமாண்டா சிண்டோ, வெயிலுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாத்தீங்களா, இதுல அடிச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி வரும். பேசாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடலாம். ஏ பண்டி, சொன்னா கேளு. எங்க அம்மா தண்ணி எல்லாம் மேல ஊத்தி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பண்டி. இது வாட்டர் பலூன் பம்பு தானே, பேசாம வாட்டர் பலூனை வச்சே விளையாடலாம். ஜாலியா அடிச்சு விளையாண்டா சூப்பரா இருக்கும்ல. நான்சி அக்கா, வாட்டர் பலூனை ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போட்டா மட்டும் அப்புறம் ட்ரெஸ் நனையாதா? டே சிண்டு, அதெல்லாம் அவ்வளவா நினையாது. நீ முதல்ல பலூன் எல்லாம் எடுத்துக்கொடு, நான் அப்படியே தண்ணியை உள்ள ஃபில் பண்றேன். வாட்டர் பலூன் ஃபைட் கேம்னா கிட்டத்தட்ட 100 பலூன்ஸ் வேணும் நான்சி. பண்டி அண்ணா, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நிறைய பலூன்ஸ்ல தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. நான்சி அக்கா, அந்த பக்கம் இருக்கிற டீம்ல 5 பேர் இருக்கீங்க, இந்த பக்கம் நாங்க 3 பேர் தான் இருக்கோம். யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் வாங்க. ஓகே ஓகே, அப்படின்னா நானே வரேன். நான் பண்டி, ராகுல், சிண்டு, நாங்க 4 பேர் ஒரு டீம். ஓகே, இந்த பக்கம் 4 பேர் இருக்கோம். அந்த பக்கம் வந்து லில்லி, புஷ்பா, ரோஸ், பப்ளு, இவங்க 4 பேர் ஒரு டீம். கைஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எங்களை அவுட் பண்ணிருப்பீங்க. அதனால நாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ அம்மா, என்னது இது இப்படி அடிக்கிறாங்க? ராகுல், பார்த்து கேர்ஃபுல்லா நில்லுடா. ஐயோ அம்மா, பண்டி அண்ணா பயங்கரமா அடிச்சு தள்ளிட்டாங்கண்ணா. ஓகே கைஸ், ரவுண்ட் 1ல எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. பண்டி அண்ணா, என்னன்னா இப்படி அடிக்கிறாங்க? நல்லா டைட்டா புடிச்சு நில்லுங்கண்ணா. ஏ ரோஸ், அந்த சிண்டு தான் டைட்டா புடிச்சு நிக்க சொல்றான். அவனையே ஃபர்ஸ்ட் அடிப்பா, அவனே ஃபர்ஸ்ட் கீழே விழுகட்டும். டே சிண்டு, நீ சொன்னதால நம்ம 2 பேர்த்த தாண்டா அடிக்கிறாங்க. டே ராகுல், கேர்ஃபுல்லா நில்லுடா. ஐயோ அம்மா. நான்சி அக்கா, நீங்க எல்லாரும் பேசி அடி வாங்குறீங்க. பப்ளு அண்ணா, நீங்க நியாயப்படிக்கு இந்த பக்கம் இருக்க வேண்டியது. நீங்க என்ன ஆனாலும் சரி, என்ன மட்டும் நீங்க அவுட் பண்ண முடியாது. ச்சே ராகுல், நீ சொன்ன மாதிரி நீ கூட நல்லா நின்னுட்டடா. எப்படியாவது இவங்க எல்லாத்தையும் ஒரே அடியில அவுட் பண்ணணும் ராகுல். ஏ ரோஸ், அங்க பாருப்பா, அவங்க 4 பேர் சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நான்சி, இங்க பாருங்க, ஏதாவது குறுக்கு வழியெல்லாம் கையாள கூடாது, சரியா? நேர்மையா தான் எங்களை அடிச்சு அவுட் பண்ணணும். கமான், ஸ்டார்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நாங்க எங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ண போறோம். நான்சி, ஏ நான்சி, உன்னை நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் பசங்களோட நின்று விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கிறது. லீவ் விட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறா. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் குளிச்சு முடிச்ச உடனே வேர்க்குது. வெளியில் இருக்கிற பாத்ரூம்லேயே குளிக்கலாம். டே ராகுல், நீயே ஸ்டார்ட் பண்ணுடா. இன்னைக்கு அவங்கள கண்டிப்பா அவுட் பண்ணணும். நான்சி அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டர் பலூன் ஃபைட் கேம்ல ஐயா எக்ஸ்பர்ட். இவங்களால கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிக்கவே முடியாது. எப்படி கீழே விழுகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. கைஸ், கேர்ஃபுல்லா இருங்க. மை காட் கைஸ், எப்படி அடிச்சிட்டாங்க? டே ராகுல், என்னடா இது இப்படி தூக்கி அடிக்கிற? ஏ நான்சி, அவனை ஸ்டாப் பண்ண சொல்லு. கைஸ், தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க கைஸ். மை காட், வாட் இஸ் திஸ் ரோஸ்? நம்ம எல்லாரும் இப்படி ஒரே அடியில கீழே விழுந்துட்டோமே. நீங்க எல்லாரும் இந்த கார்ட்க்கு நல்லா டைட்டா பிடிச்சு நின்னீங்கன்னா கீழே விழ மாட்டீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் இப்ப ஒண்ணா நின்னோம்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்போம். அவங்களால கீழே விழுக்காட்ட முடியாது. டே ராகுல், நல்லா வேகமா ஆடிடா. அங்க பாரு, அவங்க ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளு அண்ணா கீழே விழுந்துட்டாரு. டே சிண்டு, புஷ்பா நின்னுட்டு இருக்கா பாரு. புஷ்பா மேல அடிடா. ஐயோ, என்ன அடிக்க சொல்றாங்களே. புஷ்பாக்கா, என்னக்கா இது, கீழே விழ மாட்டேங்கிறீங்க? டே சிண்டு, இப்போ நீ வேகமா அடிக்க போறியா இல்லையா? அங்க பாரு, எவ்வளவு ஸ்லோவா அடிச்சிட்டு இருக்கேன்னு பாரு. மேலேயே பட மாட்டேங்குதுடா. நீ தூக்கி போடுறது அவங்க கால் மேல தான் விழுகுது. அவங்க மேல விழுந்தாதான் அவங்க கீழே விழுவாங்க. நல்லா வேகமா தூக்கி போடு. அக்கா, அவங்க எல்லாரும் ஒன்னா கைய புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் வேகமா தூக்கி போட தெரியல. நீ இங்க தூக்கி போட சொன்னா அங்க எங்க அம்மா குளிச்சிட்டு இருக்கிற பக்கத்துல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. சரி, இந்த டைம் பாருங்க, நான் எவ்வளவு சூப்பரா தூக்கி போடுறேன்னு பாருங்க. புஷ்பாக்கா, ரோசக்கா, நீங்க எல்லாரும் கீழே விழ போறீங்க. ஏ சிண்டு, லாஸ்ட் டைமே நாங்க நல்லா கத்துக்கிட்டோம், சரியா? நீ என்ன அடிச்சாலும் நாங்க கீழே விழ மாட்டோம். இந்த பசங்களுக்கு லீவ் விட்டாங்க. இந்த தெருவுலையே இருக்க முடியல. அப்படி கத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மத்தியான நேரத்தில் கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா இவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இனி தூங்க முடியும் போல இருக்கு. பப்ளு, இதுதான் கடைசி ரவுண்ட். நீங்க மட்டும் இதுல அவுட் ஆயிட்டீங்க. கடைசியா அவுட் ஆயிட்டேன்னு ஒத்துக்கணும், சரியா? ஏமாத்திக்கிட்டு இருக்க கூடாது. நான்சி, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல தூக்கி போடு. எங்க மேல படுதா இல்ல எங்க கால்ல விழுகுதான்னு பாத்துக்கலாம். டே சிண்டு, நல்லா வேகமா தூக்கி போடுறா. ஒரே அடியில அவங்க 4 பேர் அவுட் ஆகுற மாதிரி தூக்கி போடு. ஐயோ, நிறைய ஷாம்பு போட்டோம் போல இருக்கு. தேக்க ஷாம்புவா வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற தண்ணியே பத்தாது போல இருக்கு. நான்சி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுறி. அம்மா, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. நாங்க பிஸியா விளையாண்டுகிட்டு இருக்கோம். இருக்கிற தண்ணியில குளிச்சிட்டு வாங்கம்மா. தண்ணி எடுத்துட்டு வான்னா வரமாட்டேங்கிறா. அப்படி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அது எதையோ தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறது? ஏ நான்சி, என்னடி அது உள்ள வந்து விழுந்துகிட்டு இருக்கு? ஐயோ, டே சிண்டு, டேய் என்னடா இங்க போட சொன்னா எங்க அம்மா மேல போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நிறுத்த போறியா இல்லையாடா? ஏ நான்சி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, போச்சு, பாத்ரூம்குள்ள போய் எங்க அம்மா மேல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டே சிண்டு, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஏண்டி நான்சி, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வர இடமே இல்லையா? நான் வெளியில வந்தேன்னா பாத்துக்கோங்க. ஐயோ, போச்சே. நான்சி அக்கா, உங்க அம்மா மேல பட்டுருச்சா? நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன்க்கா.
ஐயோ போச்சு, எங்க அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன இந்த பசங்க காலையில இருந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ பெரியமாக்கு தெரிஞ்சா பெரியமா பயங்கரமா திட்டுவாங்களே. இங்க ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க. பேசாம பெட்ரூமுக்குள்ள போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். டேய் சிண்டு, எங்கடா போன? என்ன மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இங்க ஒளிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. நல்ல வேளை நம்ம இந்த ரூமுக்குள்ள வர்றதை யாரும் பார்க்கல. எங்க ஒளியலாம்? பீரோக்கு பின்னாடி ஒளிய வேண்டாம், கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கலாம். டேய் சிண்டு, இங்கதானே எங்கேயோ வந்தா. என்ன திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா? டேய், என்ன மட்டும் தனியா மாட்டி விடலான்னு பாக்குறியா? நானும் வந்து ஒளிஞ்சுக்கிறேன்டா. அங்க எங்க அம்மா பண்டிய நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்கடா. நான்சிக்கா, நீங்க எதுக்குக்கா இங்க வந்தீங்க? ஏய் நான்சி, நீ உங்க அம்மாவை சமாளிக்க வேண்டியது தானே, நீயும் வந்து எங்களோட சேர்ந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? பண்டி அண்ணா, அவங்க அம்மா கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு போயிருவாங்கண்ணா. எங்க அந்த நான்சி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? அக்கா அக்கா, என்னக்கா இது? அந்த பசங்க எங்கக்கா காணோம்? யாரு கேக்குற மாலா? அட கடவுளே, என்ன மாலா இது? குளிச்சிட்டு இருக்கிறதுல பாதியில வந்த மாதிரி இருக்கு. நிம்மதியா இந்த பசங்க குளிக்க கூட விட மாட்டேங்கிறாங்கக்கா. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது எதையோ தூக்கி மேலே அடிக்கிறாங்க. இங்கதான்க்கா வீட்டுக்குள்ள வந்தாங்க, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ நான்சி, எல்லாரும் மரியாதையா வெளியில வந்துருங்க. யாரை தேடிக்கிட்டு இருக்க? பண்டி நான்சி எல்லாரும் வெளியில தான் மாலா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ரோஸ் வீட்டுக்கோ லில்லி வீட்டுக்கோ போயிருப்பாங்க, அங்க போய் பாருப்போ. நான் நல்லா என் 2 கண்ணால பார்த்தேன்க்கா. அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் ஓடி வந்தாங்க. இங்க தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்னக்கா, நான் திட்டக்கூடாதுங்கிறக்காக அவங்கள ஒளிச்சு வச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் அவங்க கெட்டு போய் இருக்காங்கக்கா. என்ன உளறிக்கிட்டு இருக்க மாலா? நான் தான் சொல்றேன்ல, நான் இங்கேயே தான் இருக்கேன். அவங்க இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரியல. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா போ. அதெல்லாம் முடியாதுக்கா. இன்னைக்கு அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சி என் கையால 2 அடி கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இங்க தானே வந்தாங்க. ஏ மாலா, இங்க பாரு, வீடு ஃபுல்லா ஈரமாகுது பாரு உன்னால. ஐயோ பண்டி அண்ணா, நான்சி அக்கா அவங்க அம்மா இங்க வர்ற மாதிரி தெரியுது. அது எப்படி திடீர்னு மாயமாயி போக முடியும்? அதெல்லாம் இல்லை. இந்த ரூமில் தான் எங்கேயாவது பீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை. ஒரு வேளை கட்டிலுக்கடியில் இருக்காங்களா? சரி, வந்ததான் வந்தோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ பண்டி அண்ணா குமிறாங்கண்ணா. போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். அதானே பார்த்தேன். 4 பேர் இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏ நான்சி, நீ முதல்ல வெளியில வா. ஐயோ ஆண்டி, என்ன அடிச்சிடாதீங்க. நான்சி அக்காவும் சிண்டுவும் சேர்ந்து தான் பலூனை தூக்கி உங்க மேல வீசினாங்க. ஆண்டி விளையாடுறப்ப தெரியாம விழுந்துருச்சு ஆண்டி. இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க ஆண்டி. இனிமேல் இந்த தெருவுலயே விளையாட மாட்டோம் ப்ளீஸ் ஆண்டி. நீ பேசாம இருடா. டே சிண்டு, நான்சி, 2 பேரும் முதல்ல வெளியில வாங்க. ஐயோ போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏய் நான்சி, நீ கடைசியா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? வாடி முதல்ல வெளியில. அம்மா ப்ளீஸ்மா, நான் தூக்கி வீசலம்மா. அந்த சிண்டு பையன் தாம்மா தூக்கி வீசிட்டா. சாரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம்மா. அடப்பாவமே, மாலா சொன்னப்ப கூட நான் நம்பல. நீங்க 4 பேர் இங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா, நாங்க விளையாடுறப்ப தெரியாம வந்து விழுந்துருச்சு. அதுக்கு ஏம்மா நீங்க எப்படி குளிச்சுட்டு தானமா இருந்தீங்க? ஏண்டி, குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு பலூனை தூக்கி தூக்கி மூஞ்சி மேலேயே வீசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி சும்மா எங்களை சொல்லாதீங்க. நான்சி அக்கா தான் தூரமா தூக்கி போட சொன்னாங்க. நீங்க தண்ணி தானே கேட்டீங்க. பலூன் ஃபுல்லா தண்ணி தான் ஆண்டி இருந்துச்சு. எல்லாம் இந்த நான்சியால வந்தது. நல்லா 2 கொடுத்தாதான் நீ திருந்துவ. ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா, சாரிம்மா. அம்மா சும்மா என்னையே சொல்லாதீங்க, நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த பண்டியும் சிண்டுவும் தான் வந்து விளையாட கூப்பிட்டாங்க. ஏ பண்டி, நான் தான் உங்களை தூரமா தூக்கி பாத்ரூம்குள்ள வீச சொன்னா. இனிமேல் உங்க 2 பேத்தோட நான் விளையாடவே மாட்டேன், சரியா? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உங்க 2 பேத்து கூடயும் சேர வேண்டான்னு. நான் தான் கேட்கல. கேட்டிங்களா? இந்த லீவு முடியறது வரைக்கும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து நான்சின்னு கூப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்ன இவ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோச்சிட்டு போறா? ஏண்டா சிண்டு, அவ தான் கோவப்படுவான்னு தெரியும்ல. நான்சியை எதுக்குடா மாட்டி விட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா மட்டும் ஒருத்தரை மாத்தி காட்டி கொடுத்துறீங்க. நல்லா இன்னைக்கு நான்சி அவங்க அம்மா கிட்ட அடி வாங்க போறா. 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அமைதியா டிவி பாருங்க. டே சிண்டு, நீ எதுக்குடா தேவையில்லாம நான்சியை மாட்டி விட்டா? பாவண்டா அவ.